ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெடிஷ்னல் அடுப்பங்கரை. என்னோட வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் உங்களை வந்தடையும். பிரியாணியை பொறுத்தவரை ஒரு ஏரியாவுக்கு ஒரு டேஸ்ட் வந்து மாறுபடும். இது எந்த ஊர் பிரியாணி அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வந்து பிரியாணி ரெடி பண்ணுவாங்க. இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டா தான் எங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். உங்கள் சைட்லலாம் எப்படி செய்வீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ எங்கள் வீட்டோட பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் செஞ்ச 2 கிலோ பிரியாணி எவ்வளோ ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 கிலோ கறியும் 2 கிலோ அரிசியும் வேக வைக்கிற அளவுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. சின்னதாக எடுத்துட்டிங்க அப்படின்னா பின்னாடி வேகும்போது கொஞ்சம் கஷ்டமாயிடும் தம் போடுறதுக்கு. இப்போ நான் வந்து 2 கிலோவுக்கு வந்து 1/4 லிட்டர் நெய்யும் 100 எண்ணெயும் சேர்த்துட்டு ஒரு 8 பட்டை, ஒரு 8 ஏலக்காய், ஒரு 6 வந்து கிராம்பு சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு எவ்வளோ சேர்க்குறோம் அப்படின்றது பிரச்சனை இல்லை, கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம தான் பட்டை கிராம்பு பவுடர் சேர்ப்போம் இல்லையா, அதை வந்து கரெக்டான அளவில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிய விட்டதுக்கு பிறகு வெங்காயம் வந்து 1 கிலோ வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ வெங்காயம் போதுமானதாக இருக்கும். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்கிறோமோ அந்தளவுக்கு பிரியாணியில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ வந்து நல்ல பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை. இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபுட்டு அப்படின்னா வந்து பிரியாணி செய்கிறது தான். கண்டிப்பாக அவ்வளோ ஒரு சிம்பிளான விஷயங்க. தக்காளி, வெங்காயம், இலத்தலை இதெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், நெய் இதெல்லாம் அளவாக சேர்த்துட்டோம் அப்படின்னாவே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு இப்போ வந்து சிக்கன் லெக் பீஸ் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இதையும் தண்ணி வற்ற நல்லா சுருளை கிண்டிடலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். 2 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். பத்தலை அப்படின்னா தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இது கூடவே வந்து மல்லி, புதினா, அப்புறம் வந்து தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி எடுக்க போகிறேன். வெங்காயம் மட்டும் நல்லா இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக கருகிடக்கூடாது, நல்ல ஒரு ப்ரௌனிஷாக இருக்கணும். அந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை மட்டும் இந்த அளவுக்கு வதக்கிட்டோன்னா போதும், மற்றதெல்லாம் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இதோட கரெக்டான அளவுகளை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைன்னா 1 கிலோவுக்கு 400 தக்காளி சேர்ப்போம். அதன்படி வந்து 800 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ மல்லியும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு சுருளை கிண்டி வதக்கி எடுத்துடலாம். நல்லா மல்லி பாருங்கள், போட்டதே தெரியாமல் நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஃபஸ்ட்டே போட்டுட்டோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். மற்றதெல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சம் இதாகிடும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஃபைனலாக தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ இஞ்சியும் பூண்டும் சேர்ந்தாப்பில் எடுத்திருக்கேன். 2 கிலோவுக்கு 1/4 கிலோ இஞ்சி பூண்டு கரெக்டானதாக இருக்கும். நீங்கள் கம்மியாக காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நான் இது வந்து கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ பட்டை கிராம்பு பவுடர் வந்து நுணுக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் எந்த அளவில் வந்து சேர்த்து அரைக்கிறது அப்படின்றதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போது நான் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூன், அதே போல் மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 15 பச்சை மிளகாய் தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து மறந்துட்டேன் சேர்க்குறதுக்கு. ஸோ அதையும் சேர்த்துட்டு 2 வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு தயிர் வந்து 1/2 லிட்டர் சேர்த்துருக்கேன். வீட்டில் ஊற்றின புளிப்பான தயிர் வந்து 1/2 லிட்டர் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும் ஃப்ளேவருக்கு கொடுக்குறதுக்கு. நான் இன்றைக்கி பாக்கெட் தயிர் தான் வந்து எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் வந்து பாக்கெட் தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து ஒரு கிளறி விட்டுறலாம். பிரியாணிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பிகினர்ஸ் கூட ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் ஃபுட்டு தான். இதோட மெஷர்மெண்ட்டை மட்டும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடச்சிரும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரியாணி அடிக்கடி செஞ்சு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை எப்படி வேணாலும் வந்து இப்படி தாளிக்கணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்றதுக்கெலாம் கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது தண்ணி ஊற்றுறதுக்கு வசதியாக 2 கிலோ அரிசியை ஒரே பாத்திரத்தில் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்து அரிசி இருந்தது, 1க்கு 2 தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கறியை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ வந்து அரிசியை சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு பிறகு தண்ணி வற்றினதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த டேஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ சிக்கனுக்கு மசாலா போட்டுடலாம். ஒரு 3/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் மிளகாய்த்தூள், ஆல் பர்பஸ் மசாலா, ஏஆர்எம் ஆல் பர்பஸ் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி 1/2 ஸ்பூன், பூண்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ வந்து கடல மாவு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், அப்புறம் வந்து அரிசி மாவு 1 ஸ்பூன் அளவு. இதெல்லாம் வந்து சரிசமமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கடல மாவு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் நல்லா வந்து ஒட்டாமல் வரும். இது கூடவே ஒரு லெமன் சாறு இதையும் பொழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்த மாதிரி லைட்டாக சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மணி நேரம் அல்லது ஒரு 2 மணி நேரம் வரை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல உப்பு உரப்பெல்லாம் சார்ந்துட்டு சிக்கன் வந்து ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும். இப்போ வறுத்து அள்ளிடலாம். இப்போ தயிர் பச்சடியும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மாதுளப்பழம் இருந்தது, அதையும் வந்து உதுத்துட்டு இது கூட சேர்த்துருக்கேன். பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடை வச்சிடலாம். எங்கள் வீட்டோட பிரியாணி டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதே டேஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை தேங்க்யூ, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.